இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க சுவாசிக்கிற அந்த மூச்சை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த காத்து உங்க மூக்கு வழியா உள்ள போய் நேரா நுரையீரலுக்கு போகுது. அப்புறம் உங்க ரத்தத்துல ஆக்சிஜனை கலக்குது. இதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, ஆனா அது ஒரு பாதி உண்மை மட்டும்தான். நீங்க உள்ள இழுத்த அந்த மூச்சு காத்துல இருக்கிற ஒரு பௌதீக அதிர்வு உங்க மூளைக்கு தேவையான மின்சாரத்தை நேரா உற்பத்தி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பேச போற விஷயம் மனித உடம்ப பத்தியும் முக்கியமா மூளையோட செயல்பாட்டை பத்தியும் நமக்கு இருக்கிற புரிதலையே தலைகீழா மாத்த போகுது. ஆமா, இன்னைக்கு நாம எடுத்திருக்க மூலத்தரவு அண்டம் குரல், நுகர்வுச்சவும் மூளைக்கான மின்சார பாதையும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டுரை. சரியா சொன்னீங்க. மூச்சு விடுறதுங்கிறது வெறும் ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறது மட்டும் கிடையாது. அது உங்க மூளைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடக்கிற ஒரு மாபெரும் தகவல் பரிமாற்றம். அதாவது ஒரு பிரம்மாண்டமான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம தேடலோட முக்கிய நோக்கமே. அறிவியல் உண்மைகளுக்கும் நம்ம பழங்கால சித்தர்களோட தத்துவங்களுக்கும் நடுவுல இவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கு நினைக்கிறப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிச்சயமா. மூச்சு விடுறது வெறும் ஆக்சிஜன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம்ங்கிற ஒரு சுருக்கமான பயாலஜிக்கல் பார்வையில தான் இத்தனை காலமா நாம பாத்துட்டு வந்திருக்கோம். மருத்துவ உலகமும் அப்படித்தான் பாத்திருக்கு இல்லையா? ஆமா. ஆனா நம்ம மூக்கோட மேல் பகுதியில இருக்கிற ஒரு சின்ன மெல்லிய சவ்வு ஒட்டுமொத்த மூளையோட நரம்பு மண்டலத்தையும் எப்படி இயக்குதுங்கிறது ஒரு வியப்புக்கும் அறிவியல். இந்த தரவுகள் அதை ரொம்ப துல்லியமா விளக்குது. சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த தரவுகள்ல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம்? அந்த வெள்ளஜவ்வு பத்தின குறிப்பு தானே? ஆமா, அத பத்தி தான். மருத்துவத்துல இத ஆல்ஃபாக்டரி மெம்பரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மூக்குக்குள்ள ரொம்ப உயரத்துல மூளைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான். கரெக்ட். இதுல கோடிக்கணக்கான நரம்பு முனைகள் இருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் வருது. மூக்குங்கிறது வாசனைய நுகர்றதுக்கான ஒரு உறுப்பு, அப்படிதானே? அது எப்படி மூளைக்கான ஒரு மின்சார நுழைவு வாயிலா மாற முடியும்? இது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா காத்துங்கிறது வெறும் வாயு. அந்த வாயு மூக்குக்குள்ள போகும்போது எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை உருவாக்க முடியும்? இது கேக்குறதுக்கு சயின்ஸை தாண்டி ஏதோ மாயாஜால மாதிரி தோணுதே. அப்படி தோன்றது சகஜம்தான். ஏன்னா நாம காத்து வெறும் ஒரு வாயு அப்படின்னு மட்டும்தான் பாக்குறோம். ஆனா ஓடுற காத்துக்கு ஒரு விசை இருக்குங்கிறத நாம மறந்துடுறோம். ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த ஆல்ஃபாக்டரி சவ்வுல இருக்கிற நரம்பு முனைகளை வாசனையை மட்டும் கண்டுபிடிக்கிற உணர்வுகள்னு நம்ம சுருக்கிட முடியாது. ஓ, வேற என்ன இருக்கு அதுல? அதுல இயந்திர விசை உணர்வுகளும் இருக்கு. அதாவது அறிவியல்ல மெக்கானோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது அந்த காத்தோட விசை அந்த சவ்வுல ஒரு பௌதிக அதிர்வை ஏற்படுத்துது. இது நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. நம்ம மூக்க ஒரு ரயில் நிலையம் மாதிரி கற்பனை பண்ணிக்குவோம். சரி. நீங்க உள்ள இழுக்கிற காத்துல ஒரு ரயில் நிலக்கரியை ஏத்திட்டு நுரையீரலுக்கு போகுது. அது உடம்ப இயக்குது. இது சாதாரணமா நடக்கிற விஷயம். ஆனா இன்னொரு ரயில் ரொம்ப முக்கியமான விஐபி பயணிகளை ஏத்திட்டு நேரா உங்க மூளைக்கு போகுது. அங்க போய் மின்சாரத்தை தூண்டுது, அப்படிதானே? ரொம்ப அருமையான ஒரு ஓமை. அந்த விஐபி பயணிகள் தான் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஒரு நிமிஷம், இப்ப நான் இன்னொரு ஒப்பீடு சொல்றேன். நம்ம வீட்ல சமையலறையில கேஸ் அடுப்ப பத்த வைக்க ஒரு லைட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அதுல பேட்டரி எதுவும் கிடையாது. ஆனா நம்ம கட்ட விரலால ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது உள்ள ஒரு ஸ்பார்க் வருது. கரெக்ட். பியாசோ எலக்ட்ரிக் விளைவு அப்படின்னு சொல்வாங்களே, ஒரு பௌதிக அழுத்தத்தை மின்சாரமா மாத்துறது. அது மாதிரிதான் இது செயல்படுதா? மிகச்சரியான ஒப்பீடு. அதே பியாசோ எலக்ட்ரிக் தத்துவம் தான் நம்ம மூக்குக்குள்ளேயும் நடக்குது. வாவ், நிஜமாவா? ஆமா. நீங்க சுவாசிக்கும் போது ஏற்படுற காத்தோட அழுத்தமோ வேகமோ அந்த வெள்ளச்சவுல இருக்கிற மெக்கானோ ரிசெப்டார்களை தட்டுது. அந்த இயந்திர அதிர்வு நரம்பு செல்களுக்குள்ள உடனடியா ஒரு வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த அதிர்வு தான் மின்சாரமா மாறுதா? கண்டிப்பா. அது ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலா அது மாத்துது. இந்த சவ்வு நேரா மூளையோட அடிப்பகுதியில் இருக்கிற ஆல்ஃபாக்டரி பல்ப் அப்படிங்கிற பகுதியோட இணைக்கப்பட்டிருக்கு. ஓஹோ, அப்போ நான் உள்ள இழுக்கிற மூச்சு 2 வேலைகளை செய்யுது. சரியா சொன்னீங்க. காத்து நேரா நுரையீரலுக்கு போய் உடலை இயக்குது. ஆனா அந்த காத்து ஏற்படுத்தின அதிர்வு மின்சாரமா மாறி நேரா மூளைக்கு போகுது. ஆமாம். அப்போ என் மூளைக்குள்ள காத்து வீசுறதில்ல, அந்த மூச்சு காத்து உருவாக்குன அந்த தகவல் அல்லது அந்த மின்சாரம் மட்டும்தான் மூளைக்கு போகுது. 100% உண்மை.
இத தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அப்படி போற அந்த மின்சாரம் மூளைக்குள்ள போய் என்னதான் செய்யுது? நம்ம தரவுகள்ல என்ன ரொம்ப குழப்பன ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? ஏர் மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மூளைக்குள்ள எதுக்கு மோட்டார்? மூளைங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தகவல்களை சேமிக்கிற ஒரு உறுப்புன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இங்கதான் பலருக்கும் தெரியாத ஒரு நரம்பியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. மூளைய தகவல்களை சேமிக்கிற கம்ப்யூட்டரா மட்டும் பார்க்க கூடாது. பின்ன வேற எப்படி பார்க்கணும்? அது ரொம்ப வேகமா செயல்படுற ஒரு ரசாயன தொழிற்சாலை மாதிரி. இப்போ நம்ம உடம்புக்கு ரத்தத்தை பம்ப் செய்ய இதயம் இருக்குல்ல? ஆமா. ஆனா உங்க மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் தனியா ஒரு இதயம் கிடையாது. மூளை மண்டையோட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, அது ஒரு பிரத்யேகமான திரவத்துல மிதந்துட்டு இருக்கு. ஓ, அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்ற மூளை தண்டுவட திரவம். அதேதான். ஆஹா, மூளை ஒரு திரவத்துல மிதக்குதுங்கிறது நாம ஸ்கூல்லயே படிச்சதுதான். மண்டையோட்ல அடிபடும் போது மூளை அதிர்ச்சி ஆகாம இருக்க அந்த திரவம் ஒரு குஷன் மாதிரி செயல்படும், அப்படிதானே? அது அந்த திரவத்தோட ஒரு வேலை மட்டும்தான். ஆனா அதை விட முக்கியமான இன்னொரு வேலை இருக்கு. அது என்ன? மூளைச்செல்கள் தொடர்ந்து சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் நிறைய வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை உருவாக்குது. அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட். ஓ, மூளைக்குள்ளேயும் கழிவுகள் உருவாகுமா? கண்டிப்பா. இந்த நச்சுக்களை அங்கிருந்து வெளியேற்றியே ஆகணும். அதுக்காக அந்த மூளை திரவம் சும்மா தேங்கி நிக்க கூடாது. அது மூளை முழுக்க சீரா சுழன்று தண்டுவிடம் வரை கீழே போய் மறுபடியும் மேல வரணும். அப்போதான் மூளை சுத்தமா இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திரவத்தை பம்ப் செய்ய மூளைக்குள்ள இதயம் கிடையாது. பின் எப்படி இந்த திரவம் சுழலுது? ஆமா, எப்படி சுழலுது? இங்கதான் அந்த ஏர் மோட்டார் அப்படிங்கிற வார்த்தை வருது. மூக்கோட சவ்வுல இருந்து மூளைக்கு போகுதே அந்த மின் சிக்னல், அதுதான் அந்த திரவத்தை பம்ப் பண்ற விசை. அடக்கடவுளே, இப்ப எனக்கு நல்லா புரியுது. அதாவது ஒவ்வொரு தடவையும் நான் மூச்சை உள்ள இழுக்கும் போதும் மூக்கோட சவ்வுல ஏற்படுற அதிர்வு மூளைக்கு போய் அந்த மூளை திரவத்தை ஒரு அலை மாதிரி பீரிட்டு அடிக்க செய்யுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நான் சீரா மூச்சு விடுறேன்னு தான் என்னோட மூளையோட கழிவுகளை வெளியேற்ற பம்பா செயல்படுதா? இது ரொம்ப பிரம்மாண்டமான டிசைனா இருக்கே. சந்தேகமே இல்ல. நீங்க சரியா சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் உங்க மூளைக்கு ஒரு குளியல் கொடுக்கற மாதிரி தான். அந்த திரவம் சீரா சுழல சுழலதான் மூளை ரொம்ப விழிப்பாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கும். இத வச்சு பாக்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான கேள்வி வருது. கேளுங்க. ஒருவேளை இந்த சுழற்சி குறைஞ்சிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு பலருக்கும் மூக்குல சத வளருது, சைனஸ் பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் வாய் வழியாவே சுவாசிக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க. ஆமா, மவுத் பிரீதிங் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. வாயால சுவாசிக்கும் போது காத்து அந்த மூக்கோட மேல் பகுதியில இருக்கிற வெள்ளை ஜவ்வ தொடாமலேயே நேரா நுரையீரலுக்கு போயிடுது. கண்டிப்பா போயிடும். அப்போ மூளைக்கு அந்த பியசோ எலக்ட்ரிக் ஸ்பார்க் கிடைக்காதா? அந்த ஏர் மோட்டார் வேலை செய்யாதா? ரொம்ப துல்லியமான கேள்வி. நீங்க வாய் வழியா சுவாசிக்கும் போது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போயிடும். அதனால நீங்க உயிர் வாழலாம். ஆனா மூளைக்கு போக வேண்டிய அந்த மின்சார சிக்னல் முற்றிலுமா துண்டிக்கப்படுது. இதனால மூளை திரவத்தை இயக்கிற அந்த ஏர் மோட்டார் மெல்ல மெல்ல வேகம் குறையுது. மூளை திரவத்தோட சுழற்சி மந்தமாயிடுது. ஒரு நிமிஷம், திரவம் சுழலன்னா கழிவுகள் மூளையிலே தங்கிடுமா? இதனாலதான் மூலக்கட்டுரையில சுண்ணாம்பு தன்மை அல்லது கால்சிபிகேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களா? ஆமா, அதுக்குதான். மூளைக்குள்ள எப்படி சுண்ணாம்பு உருவாகும்னு நான் முதல்ல ரொம்ப குழம்புனேன். எலும்புகள் தானே கால்சியம் மூலமா கடினமாகும். ஒரு மென்மையான மூளை எப்படி சுண்ணாம்பு மாதிரி உறைஞ்சு போகும்? இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆறு வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அதோட தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா அந்த தண்ணி தேங்கி நிக்கிற ஒரு குட்டையா மாறும்போது பாசி பிடிக்கும், தாதுக்கள் எல்லாம் அடியில போய் படிஞ்சிடும். அதேதான் மூளைக்குள்ளேயும் நடக்குது. மூளை திரவம் சுழலாம தேங்கும் போது மூளை செல்கள் உருவாக்குற நச்சு கழிவுகளும் ரத்தத்திலிருந்து வர்ற அதிகப்படியான கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் மூளையோட திசுக்கள்ல படிய தொடங்குது. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. குறிப்பா மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரபி மாதிரி பகுதிகள்ல இந்த கழிவுகள் படிஞ்சு நாளடைவுல கடினமான தாதுக்களா உறைஞ்சிடுது. இததான் மருத்துவத்துல கால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். மூளை உறிஞ்சு போறதுங்கிறது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி மூளையோட சில பகுதிகள் சுண்ணாம்பு மாதிரி கடினமாறதால ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இதோட விளைவுகள் ரொம்ப கொடியது. மூளையோட திசுக்கள் கடினமாறதால நரம்பு செல்களுக்கு நடுவுல இருக்கிற தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுது. அதாவது நரம்புகள் சரியா வேலை செய்யாது. ஆமா, இதனால ஒருத்தரோட ஞாபக சக்தி குறையும், எதுலயும் கவனம் செலுத்த முடியாது, எப்பவும் ஒரு மந்த நிலை, அதாவது பிரெயின் ஃபாக் இருந்துட்டே இருக்கும். ஓ, அதனாலதான் சில நேரம் நாம ரொம்ப டல்லா ஃபீல் பண்றோமா? கண்டிப்பா.
ரொம்ப முக்கியமா தன்னை சுத்தி இருக்க உலகத்தை பத்தினா அவனோட விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் முற்றிலுமா குறைஞ்சிடும். ஒரு மிஷின் மாதிரி அவன் தன் ஆளுமையை இழக்க தொடங்குவான். இத கேட்கும்போது எனக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம சித்தர்களோட நினைவுதான் வருது. அவங்க எந்த ஒரு நவீன ஸ்கேன் மிஷினும் இல்லாம இதெல்லாம் எப்படி துல்லியமா பதிவு செஞ்சாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சித்தர்களோட அறிவு ரொம்ப பிரம்மாண்டமானது. நம்ம மூலக்கட்டுரையில அறிவியல தாண்டி சித்தர்களோட நாடி சாஸ்திரத்தோட இது ஒப்பிடப்பட்டிருக்கு. சித்தர்கள் மனித உடல இடைகளை பிங்களை நாடிகள்னு பிரிச்சாங்களே, அது இந்த நரம்பியல் பாதைகளை தான் குறிக்குதா? நிச்சயமா. சித்தர்கள் மனித உடம்ப வெறும் சதையா பார்க்கல, அவங்க அத ஆற்றலோட ஓட்டமா பார்த்தாங்க. அவங்க சொன்ன அந்த இடைகளை பிங்களை நாடிகள்ங்கிறது நம்ம இடது அப்புறம் வலது மூக்குத்துவாரங்கள் வழியா போற சுவாச பாதைகள் தான். ஓஹோ, அப்ப நாம எப்பவும் 2 மூக்குத்துவாரங்களையும் ஒரே சீரா சுவாசிக்கிறது இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஒரு முறை இடது மூக்குல காத்து அதிகமா போகும், சில மணி நேரங்கள் கழிச்சு வலது மூக்குல காத்து அதிகமா போகும். இததான் நாடி ஓட்டம்னு சொன்னாங்க. அப்போ சுழுமுனைனா என்ன? இந்த 2 நாடிகளும் சீரா இயங்கி அந்த மேல் மூக்கு சவ்வுல காத்த ரொம்ப சரியா மோத செய்யும்போது அது ஒரு பிரம்மாண்டமான மின்சார அதிர்வை உருவாக்குது. அந்த அதிர்வு மூளையோட மைய நரம்பு மண்டலத்தை தட்டி எழுப்புது. இததான் சித்தர்கள் சுழுமுனை திறக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அட, நான் இத்தனை நாளா சுழுமுனை நாடிங்கிறது ஏதோ காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ற முனிவர்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு மாயையான ஆன்மீக அனுபவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்ல, அது ஒரு முழுமையான நரம்பியல் நிகழ்வு. அதாவது ஒரு நியூரலாஜிக்கல் ஈவெண்ட். மூளைக்கு தேவையான அதிகபட்ச மின்சாரம் போறதும் மூளை திரவம் பீரிட் அடிச்சு மூளைய முழு விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றதும் தான் சுழுமுனை திறக்கிறது. சரிதானே? 100% சரி. ஒரு மனிதனோட மூளை தன்னோட முழு திறனோட எந்த கழிவுகளும் சுணக்கமும் இல்லாம இயங்குற அந்த உச்சகட்ட பயாலஜிக்கல் நிலையத்தான் சித்தர்கள் சுழுமுனைன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் அந்த தரவுகள்ல சொல்லியிருக்க வாசி யோகம் அப்புறம் குறிப்பிட்ட விரல் அழுத்த பயிற்சிகள் எல்லாம் இதுக்காக உருவாக்கப்பட்டதுதானா? கண்டிப்பா. வாசி யோகம்ங்கிறது மூச்சு அடக்குறதுன்னு தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது எப்படி இந்த சவ்வுல ஏற்படுற அதிர்வுகளை அதிகப்படுத்துது? வாசி யோகம்ங்கிறது மூச்சை அடக்கிறது கிடையாது. மூச்சோட பாதையையும் அதோட அழுத்தத்தையும் ரொம்ப நுட்பமா கையாள்றது. மூப்போட துவாரங்கள்ல குறிப்பிட்ட விரல்களால அழுத்தம் கொடுத்து மூச்சு விடும்போது உள்ள போற காத்தோட வேகமும் அழுத்தமும் மாறுது. ஓ, ஏர் பிரஷர் மாறுது. ஆமா, நான் முன்னாடியே சொன்ன அந்த லைட்டர் உதாரணத்தை மறுபடியும் நினைச்சு பாருங்க. லேசா அழுத்துறதுக்கு பதிலா நீங்க ரொம்ப வலிமையா சரியான இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அது ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்பார்க்க உருவாக்குது இல்லையா? ஆமா, நல்ல பெரிய ஸ்பார்க் வரும். அதே மாதிரிதான் வாசி யோகம் மூலமா காத்தோட அழுத்தத்தை மாத்தும் போது அந்த வெள்ளைச்சவ்வுல ஏற்படுற பௌதிக அதிர்வு பல மடங்கு அதிகமாகுது. அப்போ சாதாரணமா மூச்சு விடுறதை விட அதிகமான மின்சாரம் மூளைக்கு போகுமா? நிச்சயமா. இது மூளை திரவத்தை ஒரு சூப்பர் சார்ஜர் மாதிரி ரொம்ப வேகமா பம்ப் பண்ணுது. இதனால மூளை முழுமையா சுத்தப்படுத்தப்பட்டு மனிதன் உயர்ந்த விழிப்புணர்வு நிலையை அடையறான். வாசி யோகத்தோட பின்னாடி இவ்ளோ பெரிய ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இருக்குங்கிறது உண்மையிலேயே சிலிர்க்க வைக்குது. ஆமா, இது ரொம்ப ஆழமான சயின்ஸ். நாம சுவாசிக்கிறதுங்கிறது வெறுமனே உயிர் வாழறதுக்கான ஒரு தன்னிச்சையான வேலை மட்டும் கிடையாது. அது நம்ம அறிவாற்றலையும் மூளையோட ஆரோக்கியத்தையும் நம்ம இந்த பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதையும் தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் சக்தி. கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த வியப்பூட்டும் தகவல்களை இப்போ கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இதுதான். நாம சுவாசிக்கிறது வெறும் வாயு பரிமாற்றம் அல்ல, அது ஒரு தகவல் பரிமாற்றம். சரியா சொன்னீங்க. மூக்குக்குள்ள இருக்கிற அந்த மெல்லிய வெள்ளை சவ்வு தான் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை நம்ம நரம்பு மண்டலத்துக்குள்ள கடத்துற ஒரு பெரிய ஆண்டனா. ரொம்ப அழகா தொகுத்துட்டீங்க. இந்த ஆண்டனாவை தூய்மையா வச்சுக்கிறதும் வாய் வழியா சுவாசிக்கிறத தவிர்த்துட்டு மூக்கு வழியாவே ஆழமா சுவாசிச்சு அதோட உணர்திறனை பாதுகாக்கிறதும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதுதான் மூலத்தரவோட மைய கருத்தும் கூட. மூக்கோட சவ்வை ஆரோக்கியமா வச்சு சரியான சுவாச பயிற்சிகள் மூலமா அதை தூண்டுறதுதான் மூளை உறிஞ்சு போறதை தடுத்து ஒரு சாதாரண மனுஷனை முழுமையான நரம்பியல் ஆரோக்கியம் கொண்ட ஒரு விழிப்படைந்த மனுஷனா மாத்துது. இது உண்மையிலே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க மூச்சை கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுய பரிசோதனை. நீங்க வாய் வழியா சுவாசிக்கிறீங்களா இல்ல மூக்கு வழியா ஆழமா சுவாசிச்சு உங்க மூளையோட அந்த ஏர் மோட்டாரை இயக்கிட்டு இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க.
ஆனா இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான கொஞ்சம் உழுக்கக்கூடிய ஒரு சிந்தனையை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம மூக்குல இருக்கிற இந்த சவ்வு பிரபஞ்சத்தோட தகவல்களை பெற்று மூளைக்கு மின்சாரமா அனுப்புற ஒரு அதிநுட்பமான ஆண்டனாவா செயல்படுதுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ற அதிக மாசு நிறைந்த PM 2.5 மாதிரி நுண்ணிய துகள்களும் ரசாயன புகையும் சூழ்ந்த பெருநகரங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமையில தான் காத்திருக்கு. ஒவ்வொரு நொடியும் அந்த மாசடைஞ்ச காத்த நாம சுவாசிக்கும் போது அந்த நச்சு துகள்கள் மூக்குக்குள்ள போய் அந்த நுண்ணிய நரம்பு முனைகளோட மேல ஒரு திரை மாதிரி படிஞ்சிடுது இல்லையா? கண்டிப்பா படிஞ்சிரும். அப்படி என்றால் காற்று மாசுங்கிறது வெறும் நம்ம நுரையீரலை கெடுக்கிற ஒரு உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் கிடையாது. அது நம்ம மூளைக்கு போற மின்சாரத்தை தடுத்து மூளை நீரை தேங்க வச்சு ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட விழிப்புணர்வையே மழுங்கடிக்கிற ஒரு பேராபத்தா? இது ரொம்ப ஆழமான பயமுறுத்துற ஒரு கேள்விதான். இந்த மாசுபட்ட சூழல் இயற்கையோட நமக்கு இருக்கிற அந்த நரம்பியல் இணைப்பையே, அதாவது உலகை புரிஞ்சுக்கிற அந்த சூழ்நிலை திறப்பையே ஒட்டு மொத்தமா குருடாக்குதா? இத பத்தி நீங்க தனியா சிந்திச்சு பாருங்க. மாசடைஞ்ச காத்து உங்க மூச்சுல மட்டும் கலக்கல, உங்க மூளையோட சிந்தனையிலையும் கலக்குது. நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம். மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை ஆழமா சுவாசியுங்கள், விழிப்புடன் இருங்கள். பிடிச்சிருந்தா அண்டம் குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.